Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், நாய் வாழ நிமிர்த்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போன்றுதான் சமீப காலங்கள்ல துருக்கியின் செயல்பாடும் இருக்கு. இந்தியா எவ்வளவுதான் துருக்கிக்கு உதவி செஞ்சாலும் துருக்கி தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. துருக்கி பாகிஸ்தானுடன் இணைந்து கொண்டு ஐநா சபையில இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. துருக்கியின் இந்த செயல்பாட்டிற்கு முக்கியமான காரணம் என்ன, இந்தியா துருக்கிக்கு எப்படி பதிலடி கொடுக்கலாம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், மேசகன்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் முழுக்க இந்திய தொழில்நுட்பங்களை கொண்டு ஒரு அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. மேசகன்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பலை எப்படி டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய கடற்படையின் ஏர்கிராப்ட் கேரியர்கள்ல வச்சு இயக்குவதற்கு 26 டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்க போறாங்க. இந்திய கடற்படைக்கு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை சப்ளை செய்வதற்கு அமெரிக்காவின் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானமும் பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் எம் போர் விமானமும் கடுமையாக போட்டி போட்டாங்க. இதுல அனைத்து டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுமே பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா அந்த விஷயத்துல சமீபத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், இந்திய கடற்படை சமீபத்துல பிரம்மோஸ் மிசைல தன்னுடைய போர்க்கப்பல்ல இருந்து சோதனை செஞ்சிருக்காங்க. எதற்காக இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு, இந்த சோதனை மூலமா இந்தியா என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல துருக்கியில் பூகம்பம் ஏற்பட்ட போது இந்தியா தன்னுடைய NDRF டீமை துருக்கிக்கு அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம பெருமளவுல துருக்கிக்கு ரிலீஃப் மெட்டீரியல்ஸையும் அனுப்பி வச்சாங்க. துருக்கியில் டிப்ளாய் செய்யப்பட்ட NDRF டீம் மிக சிறப்பா செயல்பட்டது. இதன் மூலமா துருக்கி நாட்டுல சோசியல் மீடியால மக்கள் இந்திய வீரர்களை பெரிதும் பாராட்டினாங்க. ஆனா துருக்கி இந்தியா செய்த உதவியை கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வருடமும் துருக்கி அதிபர் எர்டோகன் காஷ்மீர் விஷயத்தை ஐநா சபையில எழுப்பியிருக்காரு. காஷ்மீர் பிரச்சனை இன்னும் சவுத் ஏசியால மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம காஷ்மீர் பிரச்சனையை இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐநா சபையின் வழிகாட்டுதலின்படி காஷ்மீர்ல பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு அவர் அறிவுறுத்தியிருக்காரு. இதனை தொடர்ந்து இந்தியா தன்னுடைய கடுமையான கண்டனங்களை ஐநா சபையில தெரிவிச்சிருக்காங்க. காஷ்மீர் பிரச்சனை இந்தியாவுடைய உள்நாட்டு பிரச்சனை, அதை பத்தி பேசுவதற்கு துருக்கி அதிபர் எர்டோகனுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு இந்தியா ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. துருக்கி அதிபர் எர்டோகனை தொடர்ந்து IOC அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்ப்பரேஷன் அமைப்பிலையும் காஷ்மீர் பிரச்சனை குறித்து பேசப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் இந்த IOC அமைப்பை ஒரு பிளாட்ஃபார்மா பயன்படுத்திக்கிட்டு காஷ்மீர் பிரச்சனையை ஒரு சர்வதேச பிரச்சனையா ஆக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்தியா IOC அமைப்பிற்கும் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. காஷ்மீர் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, அது எப்பொழுதுமே இந்தியாவிடம் தான் இருக்கும். பாகிஸ்தான் தான் காஷ்மீரின் சில பகுதிகளை ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. அதனால பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தான் விலகணும் அப்படின்னு இந்தியா பதிலடி கொடுத்திருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் துருக்கி இப்படிதான் காஷ்மீர் விஷயத்துல செயல்படுவாங்க அப்படிங்கிறது எனக்கு முன்பே தெரியும். துருக்கிக்கு என்ன உதவி செய்தாலும் துருக்கியால இந்தியாவின் நண்பனாக மாற முடியாது. அதனால துருக்கியை தன்னுடைய நண்பனாக மாற்றுவதை விட்டுவிட்டு எப்படி பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா செயல்படுதோ அதே போன்று துருக்கிக்கு எதிராகவும் இந்தியா செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் வரும் காலத்துல மற்ற நாடுகள் காஷ்மீர் குறித்து பேசுவதற்கு அஞ்சுவாங்க. துருக்கி இந்தியாவின் எதிரியான பாகிஸ்தானுக்கு உதவி செய்றாங்க. அதே போன்று இந்தியா துருக்கியின் எதிரி நாடுகளான கிரீஸ் மற்றும் அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த இரு நாடுகளுடன் இணைந்து துருக்கி எல்லைக்கு அருகில் கூட்டு பயிற்சி நடத்தணும். துருக்கியுடனான வர்த்தக உறவை பெருமளவுல குறைக்கணும். அப்பொழுதுதான் இந்தியாவை பகைத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது துருக்கிக்கு தெரியும். இல்லனா நீங்க என்ன உதவி செய்தாலும் அந்த உதவியை வாங்கிக்கிட்டு திருப்பி
நமக்கே துரோகம் செய்வாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா துருக்கி விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட், இந்தியாவின் மிகப்பெரிய கப்பல் கட்டும் நிறுவனமான மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் தன்னுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிகளை பெருமளவில் அதிகரிச்சிருக்காங்க. இதன் மூலமா மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் முழுக்க முழுக்க உள்நாட்டிலே ஒரு நீர்மூழ்கி கப்பலை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. சமீபத்துல மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் பிரான்ஸ் நாட்டின் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களோட தொழில்நுட்பத்தை வாங்கி முழுக்க முழுக்க ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்தியாவிலே கட்டி முடிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிலே டெவலப் செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கன்வென்ஷனல் நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படும் லித்தியம் அயன் பேட்டரி பேக், பேட்டரி மானிட்டரிங் சிஸ்டம் போன்றவற்றை இந்தியாவிலே டெவலப் செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம MS X02A அப்படிங்கிற ஒரு மிட்கேட் சப்மரீனையும் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. மிட்கேட் சப்மரீன் அப்படிங்கிறது 5 வீரர்களை ரகசிய ஆபரேஷன்கள்ல ஈடுபட செய்வதற்கு எதிரிகளின் கடல் எல்லைக்குள் சென்று டிப்ளாய் செய்வதற்கான ஒரு சிறிய வகை நீர்மூழ்கி கப்பல். மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் இந்த மிட்கேட் சப்மரீனை 2024 வருடத்துக்குள் டெவலப் செய்து முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் கன்வென்ஷனல் மற்றும் நியூக்ளியர் சப்மரீன்கள்ல பயன்படுத்தப்படும் பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தையும் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் உலகின் வெகு சில நாடுகள் தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை இந்தியா புதிதாக கட்ட உள்ள 12 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்வென்ஷனல் சப்மரீன்கள்ல பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த 12 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்வென்ஷனல் சப்மரீனை வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சப்மரீன்கள் 2030 வருடத்துக்குள் டெவலப் செய்து முடிக்கப்பட உள்ளது. அடுத்த அப்டேட், இந்திய கடற்படைக்கு 26 டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை சப்ளை செய்வதற்கு அமெரிக்காவின் போயிங் நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனமும் கடுமையாக போட்டி போட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த போட்டியில பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் எம் போர் விமானத்தை இந்திய கடற்படை தேர்வு செஞ்சிட்டதா பல செய்திகள் வெளிவந்தது. நம்ம சேனல்ல கூட இது தொடர்பா சில வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். ஆனா சமீபத்துல நேவல் சீஃப் அட்மிரல் திரு ஹரிகுமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில தாங்கள் நடத்திய சோதனையின் போது ரஃபேல் எம் மற்றும் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானங்கள் மிக சிறப்பா செயல்பட்டதாகவும் 2 விமானங்களுமே தங்களால் தேர்வு செய்யப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால இந்திய கடற்படை 2 விமானங்களையுமே இந்திய அரசாங்கத்திற்கு பரிந்துரை செஞ்சிருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. இனி இந்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு. அது மட்டும் இல்லாம ரஃபேல் எம் மற்றும் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களை வாங்குவதற்கு பல விஷயங்களை இந்தியா யோசிக்க வேண்டியது இருக்கும். குறிப்பா இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து விமானத்தை வாங்குதோ அந்த நாடு எந்த சூழ்நிலையிலும் இந்தியாவுடன் இணைந்து செயல்படணும். அது மட்டும் இல்லாம ஒரு யுத்த நேரத்துல போர் விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை இந்தியாவிற்கு தொடர்ந்து சப்ளை செய்யணும் போன்ற விஷயங்களை இந்தியா பார்ப்பாங்க. ஆனா ரஃபேல் எம் போர் விமானத்தை பொறுத்தமட்டில் ஏற்கனவே இந்திய விமானப்படையில ரஃபேல் போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. அதனால இந்த 2 விமானங்கள்லயும் சில முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் காமனா தான் இருக்கும். இதன் காரணமா விமானப்படை மற்றும் கடற்படையும் இணைந்து ரஃபேல் எம் போர் விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை ஒரே நேரத்துல ஆர்டர் செய்ய முடியும். இது ரஃபேல் எம் போர் விமானத்திற்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அமெரிக்காவின் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானத்திற்கு இந்த அட்வான்டேஜ் கிடையாது. இருந்தாலும் சமீபத்துல பிரான்ஸ் நாட்டின் செயல்பாடு இந்தியாவிற்கு பிடிக்கல. இதன் காரணமா இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து விமானங்களை வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்திய கடற்படை இந்த 26 டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்டா தான் வாங்குறாங்க. ஏன்னா இந்தியா ட்வின் இன்ஜின் டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிற டெட்பஃப் விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானங்கள் 2034 வருடத்துல தான் இந்திய கடற்படையில் இணைய ஆரம்பிக்கும். இந்த குறிப்பிட்ட டைம் கேப்ல இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்குவதற்கு இந்தியாவிற்கு டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகள் தேவை. அதற்காக தான் இந்தியா இந்த 26 போர் விமானங்களை ஆர்டர் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்பட்டு வரும் MiG-29K விமானங்கள் மிக மோசமா செயல்பட்டு வருது. அதனால அந்த விமானங்களால் ஏற்படும் குறைபாடுகளை சரி செய்வதற்கும் இந்தியா இந்த 26 போர் விமானங்களை வாங்க போறாங்க. இது நாள் வரைக்கும் பிரான்ஸ்
பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் எம் போர் விமானத்தை தான் இந்தியா வாங்க போறாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்தாங்க. ஆனா இந்தியன் நேவல் சீஃபோட இந்த பேட்டிக்கு பிறகு இந்தியா அமெரிக்காவின் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களையும் வாங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதா கருதப்படுது. அடுத்த அப்டேட், இந்திய கடற்படை அரேபியன் சீல வச்சு பிரம்மோஸ் மிசைலோட ஷிப் லான்ச் வேரியண்ட வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனையின் போது இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்ல இருந்து பிரம்மோஸ் மிசைல் லான்ச் செய்யப்பட்டு அரேபியன் சீல இருக்கக்கூடிய இலக்கை மிக துல்லியமா தாக்கியிருக்கு. இந்த சோதனையில பயன்படுத்தப்பட்ட பிரம்மோஸ் மிசைல்ல DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சீக்கர்கள் மற்றும் பூஸ்டர் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியா தொடர்ந்து பிரம்மோஸ் மிசைல்ல இருக்கக்கூடிய இந்திய பாகங்களை அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு முயற்சி தான் இந்த சோதனை. இந்தியா சோதித்த பிரம்மோஸ் மிசைல் மாக் 2.8 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கியிருக்கு. அதாவது ஒலியின் வேகத்தை விட 2.8 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கியிருக்கு. பிரம்மோஸ் மிசைலோட ஆன்டி ஷிப் வேரியண்ட போன வருடம் ஏப்ரல் மாதத்துல அந்தோமான் நிக்கோபார் தீவுகள்ல வச்சு இந்தியா சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனையும் வெற்றிகரமா நடைபெற்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.